நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோசுவா டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்ப மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகளில் 16வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் இப்படியாக, மனுஷருடைய இருதயம் தன் வழிகளை யோசிக்கும், அவன் நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படி நம்ம தலை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? எங்கள் நடைகளை எங்கள் இருதயம் யோசிக்கிறதையா, எங்க நடைகளை எங்கள் இருதயம் யோசிக்கிறதையா, எல்லாமே நீர் தானே எங்க நம்பிக்கையாகிய ஏசையா, எங்க வழிகளை எங்க இருதயம் யோசிக்கிறதையா, எங்க வழிகளை எங்க இருதயம் யோசிக்கிறதையா, எல்லாமே நீர் தாமே எங்க நம்பிக்கையாகிய ஏசையா, எல்லாமே நீர் தானே எங்க நம்பிக்கையாகிய ஏசையா. எங்க வழி எங்க இருதயம் எங்க வழிகளை யோசிக்கிறது, ஆனால் எங்கள் நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் அல்லவா. தகப்பனே, இந்த நாளிலும் கூட இந்த வேத வசனத்தை மறுபடியும் தியானிக்கும்படியாக உம்முடைய சுத்த கிருபையினாலே ஜோசுவா டிவி மூலமாக சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. எங்க நடைகளை நீர் உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி தலையை உயர்த்தி, எங்க நடைகளை நீர் உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி தலையை உயர்த்தி, தாங்கி ஏந்தி சுமந்து செல்கிற கர்த்தராகிய இயேசுவே நீர் ஒருவரே தேவன், தாங்கி ஏந்தி சுமந்து செல்கிற கர்த்தராகிய இயேசுவே நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே தேவன். உம்மையன்றி ரட்சகர் இல்லை, உம்மை போல ராஜா இல்லை, உம்மை போல நல்லவர் இல்லை, உம்மை போல வல்லவர் இல்லை, உம்மை போல் உயர்ந்தவர் இல்லை, பெரியவர் இல்லை. உயர்ந்தவரே, எங்க இருதயம் எங்க வழிகளை யோசித்துக் கொண்டு இருக்கிறதையா, எங்க நடைகளை நீர் உறுதிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அவங்க எந்த காரியத்துல எவைகளை தன் இருதயத்திலே யோசித்து கலங்கி தகையங்கி திகைத்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த காரியங்களிலே அவங்க நடைகளை நீர் உறுதிப்படுத்த வேண்டும் என்று, என்னை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, நம்ம கடந்த நாட்கள்ல யோசிக்கிற இருதயம் அப்படின்னு சொல்லி 1வது பாகத்தை நாம தியானித்தோம். இந்த நாளிலே இந்த யோசிக்கிற இருதயம், மனுஷனுடைய இருதயம் அவன் வழிகளை யோசிக்கும், அவன் நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் என்று நாம வாசிக்கிறோம். அதைத்தான் இந்த நாளில் 2வது பாகமாக நாம் தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். அன்பானவர்களே, ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். சங்கீத புஸ்தகத்தில் 37ஆம் அதிகாரத்தில் இப்படியாக 23வது வசனத்தில் இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. சங்கீத புஸ்தகம் 37:23, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும்,
அவனுடைய வழியின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான். நீதிமொழிகளில் 16:9 வசனத்தில் இப்படியாக மனுஷனுடைய இருதயம் அவன் வழிகளை யோசிக்கும், ஆனால் அவன் நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் என்று நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழிகளின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த நாட்களில் நாம் எவைகளை நினைத்தாகிலும் நம்முடைய இருதயம் யோசித்து கொண்டே தான் இருக்கும். பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமத்தில் 14வது அதிகாரத்தில் அந்த பகுதிகளை நீங்கள் வாசிக்கிற போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு யோசனை பண்ணி கொண்டே இருந்தாங்க. கர்த்தராகிய தேவன் எங்களை அழைத்து கொண்டு வந்தார், ஆனாலும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் அழைத்து கொண்டு வரப்பட்டோம், ஆனாலும் இந்த சிவந்த சமுத்திரத்திற்கு பக்கத்தில் நாங்கள் பின்பாக எதிரிகளுடைய சேனைகள், முன்பாக சிவந்த சமுத்திரம், நாங்கள் நடுவில் இருக்கிறோம், நாங்கள் எப்படி தப்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே உபாகமத்தில் 14வது அதிகாரத்தில் அந்த சம்பவத்தை கூட நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். 14ஆம் அதிகாரம் யாத்திராகமத்தில் பாருங்கள், 10ஆம் வசனத்தில், பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர்கள் பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, பாருங்க, அவங்க இருதயம் பின்பாக எதிரிகளுடைய சேனைகள், முன்பாக சிவந்த சமுத்திரம், இப்படி உள்ள நிலையில் அவங்க இருதயம் யோசிக்கிறது. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறாங்க, இருதயத்தில் துக்கம் வருகிறது. இந்த மனுஷங்க யுத்த வீரங்க, இன்னும் நம்ம என்ன செய்ய போகிறார்களோ அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு கலக்கம், தயக்கம். அந்த நிலையில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பார்க்கிறாங்க. மறுபடி மோசையை நோக்கி சொல்கிறாங்க. அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழி இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர் அப்படின்னு சொல்லி, பாருங்க, நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதனால் எங்களுக்கு இப்படி செய்தீர் சொல்லி, எகிப்து தேசத்தில் நாங்கள் இருந்தால் நலமாக இருந்திருக்குமே, அங்கே அடிமையாக இருந்தால் நலமாக இருந்திருக்குமே. ஆனால் இந்த நாளில் நாங்கள் பயந்து கலங்கி கொண்டு இருக்கிறோம். சாவுக்குள்ள, மரணத்திற்குள்ள, மரண பாதையில் நாங்கள் நடக்கக்கூடிய ஒரு நிலையை எங்களுக்கு உண்டாக்கி விட்டீரே அப்படின்னு சொல்லி இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சூழ்நிலையை நினைத்து, தங்கள் வழிகளை நினைத்து அவங்க யோசித்து இப்படியாக சொல்லுகிறாங்க. மறுபடியாக மோசே அதற்கு பதில் கொடுக்கிறாரு. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்து சேனைகளை என்றைக்கும் காண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி மோசே தன்னுடைய இருதயத்திலே கர்த்தர் அவனுக்குள்ள இருந்தபடினாலே, கர்த்தர் அவனை வழி நடத்துகிறபடினாலே, கர்த்தருடைய கரத்திலே அவனுக்குள் ஒரு வல்லமையை கொடுத்தபடினாலே, கர்த்தர் கூட இருந்து கிரியை செய்கிறபடினாலே, நீங்க அவர்களை பார்த்து பயப்படாதீங்க, நீங்க நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பாருங்க. இன்றைக்கு காணுகிற எகிப்து சேனைகளை என்றைக்குமே காண மாட்டீங்க. அன்பானவர்களே, பாருங்க, ஒரு கூட்டம், இஸ்ரவேல் ஜன கூட்டம் சொல்லுகிறது, இந்த எகிப்து தேசத்திலிருந்து எங்களை புறப்பட பண்ணினது என்ன? முன்பு சிவந்த சமுத்திரம், பின்பு எதிரிகளின் சேனைகள். நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? செங்கடல் முன்பு இருக்குது, சேனை நம்மை பின்தொடருது, நடுவிலே நாம் இருக்கின்றோம், நாம எப்படி தப்பிக்க போறோம்? இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்க, விசுவாசம் இல்லாதவங்க, அபிவிசுவாசத்தோடு
முன்பு சிவந்த சமுத்திரம் இருக்கிறது மோசே, பின்பு எதிரிகளின் சேனைகள் இருக்கிறது மோசே, நடுவுல நாங்க இருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம்? மோசே சொல்றான், செங்கடல் முன்பிருந்தாலும் சேனை நம்மை பின்தொடர்ந்தாலும், செங்கடல் முன்பிருந்தாலும் சேனை நம்மை பின்தொடர்ந்தாலும் சேதம் ஒன்றும் அணுகாது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு, சேதம் ஒன்றும் அணுகாது. இப்படியாக மோசே பதிலாக இன்றைக்கு நீங்க நின்று கொண்டு கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பாருங்க. நீ இந்த சேனையை பார்த்து பயப்படாதீங்க, இவங்களுடைய பலத்தை பார்த்து பயப்படாதுங்க, படை வீரர்களை பார்த்து பயப்படாதீங்க. இப்படித்தான் இந்த நாட்கள்ல நாம பயந்து கொண்டே இருக்கிறோம், கலங்கிக் கொண்டே இருக்கிறோம். ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவன் நடைகளிலே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். மோசே சொன்ன மாதிரி பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மோசே இன்றைக்கு நீங்க நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு ரட்சிக்கிற அந்த செய்கிற ரட்சிப்பை பாருங்க. இன்றைக்கு காண்கிற எகிப்து சேனைகளை என்றைக்குமே காண மாட்டீங்க. பாருங்க, இவங்களை மோசேக்கு கர்த்தர் கொடுத்த அந்த அதிகாரத்தை வைத்து அந்த கடலை ரெண்டாக பிளக்கும்படியாக கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். கடல் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் மதிலாக நின்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் மகிழ்ச்சியாக அந்த சமுத்திரத்தை தாண்டி போனாங்க. நாமும் கூட தாண்டிலான்னு சொல்லி பின்னாடி வந்த எதிரிக எகிப்து சேனைய சத்துருக்கள் தொடர்ந்து வருகிற போது மறுபடியுமாக கடலை இணைத்து விடும்படியாக கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டார். அப்படியே செய்தான். மறுபடியுமாக கடல் வந்து வலப்பக்கமாக இடப்பக்கமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பாக நின்ற அந்த தண்ணீர் மறுபடியுமாக எகிப்து தேசத்திலிருந்து வந்த இஸ்ரவேலரை துரத்தின இன்றைக்கு காணுகிற எகிப்து சேனைகளை என்றைக்குமே நீங்க காண மாட்டீங்கன்னு சொல்லி மோசே சொன்ன அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தும்படியாக, நடைகளை உறுதிப்படுத்தும்படியாக கர்த்தர் மறுபடியுமாக அந்த ஜலத்தை ஒன்றாக இணைத்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி வந்த பார்வோனை, அவன் சேனைகளை தண்ணீருக்குள்ளே மூழ்கடித்து போட்டார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை பத்திரமாக அந்த சிவந்த சமுத்திரத்தை தாண்டும்படியாக செய்தார். எதிர்த்து வந்த எதிரிகளை கர்த்தர் அந்த ஜலத்திற்குள்ளே தண்ணீருக்குள்ளே மூழ்கடித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, மீகா என்ற தீர்க்க தரிசன ஆகமத்தில் 7வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில், சத்ருவே நீ என் நிமித்தம் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நீ அப்படி சொல்லலாமா? உங்க இருதயத்தில் இப்படி யோசிக்கலாமா? அபிவிசுவாசத்தை அகற்றிவிட்டு விசுவாச வார்த்தையை நீங்க அறிக்கையிடலாமா? மீகா தீர்க்க தரிசன ஆகமத்தில் 7வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில், சத்துருவே நீ என் நிமித்தம் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், என்னை தூக்கி விடுகிற கர்த்தருடைய கரம் எனக்கு துணை நிற்கிறது. பாருங்க, அதை அடுத்து, நான் இருளில் இருந்தாலும் இருளுக்குள் வாசம் பண்ணினாலும் கர்த்தர் என்னை சுற்றிலும் வெளிச்சமாயிருப்பார் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. பாருங்க, பின்னாடி வந்த எதிரிகள் சிவந்த சமுத்திரத்திற்குள்ளே மூழ்கடிக்கப்பட்டாங்க. இதே போலத்தான் பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் சில காரியங்களை பல காரியங்களை யோசித்து குழம்பிக் கொண்டிருப்போம். ஆனால் நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தரே. 90வது சங்கீதத்தில் இப்படியாக 10வது வசனத்தில் மோசே என்ற பக்தன் தன்னுடைய நாட்களை பாருங்க எழுதியிருக்கிறான்.
9வது வசனத்தில் 10வது வசனத்தில் எங்கள் ஆயுள் நாட்கள் 70 வருஷம், பெலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பார்ப்பீங்க அப்படின்னு சொன்ன மோசே கூட தம்முடைய வழிகளை யோசித்து, நாங்கள் பெலத்தின் மிகுதியால் 80 வருடம் இருப்போம், ஆனாலும் அது சஞ்சலமும் வருத்தமும் தானே அப்படி சொல்லிட்டு 15வது வசனத்தில் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்திற்கும் எங்களை சரியாக மகிழ்ச்சியாக்கும். துன்பத்தை கண்ட நாட்கள், சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருடங்கள், இவைகளுக்கெல்லாம் எங்களை சரியாக மகிழ்ச்சியாக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு விண்ணப்பத்தையும் மன்றாட்டு ஜெபத்தையும் மோசே என்ற பக்தன் இப்படியாக ஏறெடுத்திருக்கிறான். துன்பத்தை கண்ட வருடத்திற்கும், நீ என் கூட சேர்ந்து பாடலாமா? உங்கள் வழிகளை யோசித்து கொண்டு இருக்கிறவர்களே, சிறியவர்களே, பெரியவர்களே, நீங்கள் இந்த பாடலை என் கூட சேர்ந்து உங்கள் வேண்டுதல்களை, உங்கள் மன்றாட்டை, உங்கள் விண்ணப்பத்தை கர்த்தரை நோக்கி ஏறெடுக்கலாமா? துன்பத்தை கண்ட வருடத்திற்கும் சிறுமை அடைந்த நாட்களுக்கும், துன்பத்தை கண்ட வருடத்திற்கும் சிறுமை அடைந்த நாட்களுக்கும் சரியாய் உமது அடிமைக்கும் மகிழ்ச்சி தரும்படி உம்மை வேண்டுகின்றேன். சரியாய் உமது அடிமைக்கு மகிழ்ச்சி தரும்படி உம்மை வேண்டுகின்றேன். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து செவி கொடுத்தருளும். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாத படிக்கு என் கண்களை தெளிவாக்கும். நான் மரண நித்திரை அடையாத படிக்கு என் கண்களை தெளிவாக்கும். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து செவி கொடுத்தருளும். கூட நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். மத்தேயு சுவிசேஷத்தில் 14வது அதிகாரத்தில் கிறிஸ்துவின் சுவிசேஷ பயணத்திலே சீடர்கள் அலைகள் நிமித்தம், கடலின் சீற்றத்தின் நிமித்தம் அவங்க பிரயாணம் தடை பண்ணப்படுகிறது, அவங்களுடைய வழி தடுக்கப்படுகிறது. அந்த நாட்களில் இயேசு கடல் மேலே நடந்து வந்து அந்த காற்றையும் கடலையும் அதட்டி அவைகளை அமைதிப்படுத்தினார். இயேசு கடலின் மேல் நடந்து வந்ததை இந்த பேதுரு பார்க்கிறான். 29வது வசனத்தில் பாருங்க, அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். அன்பானவர்களே, மனுஷனுடைய இருதயம் தன் வழிகளை யோசிக்கும், அவன் நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். பாருங்க, 27வது வசனத்தில் உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று இயேசு சொன்னார். 28வது வசனத்தில் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் இந்த ஜலத்தின் மேல் நடந்து, நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு இயேசு வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டிருந்து இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். அன்பானவர்களே, இப்படி நடந்துடுமோ? துக்கம் வந்து சேர்ந்து விடுமோ? தோல்வி நேரிடுமோ என்று
இந்த உலகத்தில் உள்ள பல 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 தரப்பட்ட மக்கள் பல காரியங்களிலே சிக்கப்பட்டு அவஸ்தைப்பட்டு தன்னுடைய இருதயத்திலே யோசித்து கொண்டு என் நடைகள் உறுதிப்படுமா, என் கால்கள் நேர்த்தியான இடத்துல நிற்குமா, செம்மையான வழிகளிலே நடக்குமா அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கின்ற தயங்கி கொண்டிருக்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்களிலும் கூட ஒரு இடத்துல வறட்சியாக இருக்கிறது, பல இடங்களில் குறிப்பாக இந்த நாட்களில் 4 மாவட்டங்களில் மிக மிக சேதமுள்ள ஒரு நிலை. நான் யூடியூப்பில் ஒரு சகோதரி சாட்சி சொன்ன பேட்டி கொடுத்ததை பார்த்தேன். நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி அதிகமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி வருகிறது, எங்கள் வீடு உயரத்தில் இருக்கிறது, சீக்கிரமாக வந்துருங்கன்னு சொல்லி ஒரு ஃபோன் வந்துச்சு. நாங்கள் கிளம்பு முன்னாடி எங்கள் அப்பா வியாதிப்பட்ட மனுஷன், எங்கள் அம்மா கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டாங்க, தங்கச்சியும் நானும் எங்கள் அப்பாவும் போகும் முன்னாடி எங்கள் தங்கச்சியை இழுத்துட்டு போயிடுச்சு, எங்கள் அப்பாவை அந்த வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுச்சு. மறுபடியும் தங்கச்சியை நான் எப்படியோ பிடிச்சேன், ஆனாலும் தண்ணீருக்குள்ளே மூழ்கி அவளும் மரணம் அடைந்து விட்டா, இறந்து விட்டா. எங்கள் அப்பாவை அந்த வெள்ளம் அடித்து கொண்டு போய்விட்டது. அவங்க வழிகளை பாருங்கள், ஒரு திகைக்கக்கூடிய ஒரு வழி, கண்ணீரின் ஒரு வழி. இப்படியாக இந்த நாட்களில் இழப்புக்குள்ள இன்னும் அதிக சோதனைக்குள்ள வழிகள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட வழிகளில் பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கின்றாங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு நிலை. ஒரே நேரத்தில் இந்த மழையின் சீற்றத்தின் நிமித்தம், கர்த்தருடைய கோபத்தின் நிமித்தம் பாருங்கள் காலநிலை நமக்கு விரோதமாக இருப்பதுனால நம்முடைய வழிகளை நம்ம கர்த்தருக்கு அதிகமாக ஒப்புவித்து, இந்த பேதுரு சொன்னது போல நானும் நடந்து வர எனக்கு நீர் கட்டளையிடும், நீரே ஆனால் இயேசுவே நீரே ஆனால் இந்த ஜலத்தின் மேலே நடந்து வர எனக்கு கட்டளையிடும்னு சொல்லி பேதுரு சொன்னது போல ஆண்டவர் இயேசு வா என்று சொன்னார். அவன் அந்த ஜலத்தின் மேலே நடந்து இயேசு கிட்ட போனான். பிரியமானவர்களே, பாவிகளை மனந்திரும்ப அழைக்க வந்த ஆண்டவர் இயேசு இந்த நாளிலும் கூட நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயம் நம்முடைய வழிகளை யோசித்து கொண்டிருக்கிறது. நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இந்த பேதுருடைய நடைகளை உறுதிப்படுத்தின கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பாவிகளை மனந்திரும்ப அழைக்க வந்த ஆண்டவர் இயேசு, அழைக்க வந்தார் என் இயேசுதான், பிழைக்க வைத்தார் என் இயேசுதான். இந்த பாவியும் மனந்திரும்பி மன்னிப்பை பெற்று மகிழ்ந்து வாழ்ந்திடவே, இந்த பாவியும் மனந்திரும்பி மன்னிப்பை பெற்று மகிழ்ந்து வாழ்ந்திடவே, அழைக்க வந்தார் என் இயேசுதான், பிழைக்க வைத்தார் என் இயேசுதான். அழைக்க இயேசுதான், பிழைக்க வைத்தார் என் இயேசுதான். வாழ வைத்தார் என் இயேசுதான், வளர வைத்தார் என் இயேசுதான். வாழ வைத்தார் என் இயேசுதான், வளர வைத்தார் என் இயேசுதான். கண்மலை மேலே என் கால்களை நிறுத்தி உயர்த்தி வைத்தார் என் இயேசுதான். கண்மலை மேலே என் கால்களை நிறுத்தி உயர்த்தி வைத்தார் என் இயேசுதான். ஆனந்தம் பொங்குது என் உள்ளத்தில், ஆனந்தம் ஆனந்தம் எனது உள்ளத்தில், அப்பா என் இயேசு தந்தார். ஆனந்தம் ஆனந்தம் எனது உள்ளத்தில், அப்பா என் இயேசு தந்தார். அன்பானவர்களே, இந்த மாயான உலகத்திலே, மயக்குகின்ற இந்த உலகத்திலே, துக்கம் நிறைந்த உலகத்திலே, தோல்வி நிறைந்த உலகத்திலே நாம் ஜெயிக்க வேண்டுமானால், நாம் பிழைக்க வேண்டுமானால்
இந்த பேதுரு சொன்ன பார்த்தீங்களா, நீரேயானால் இந்த ஜலத்தின் மேலே நடந்து நான் உம்மிடத்தில் வர எனக்கு நீர் கட்டளையிடும். இயேசு கட்டளையிட்டார், பேதுரு நடந்து இயேசு கிட்ட போனான். அதே போல பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நடந்து இயேசுவை கிட்டி சேருவோமா? நம்முடைய இருதயம், மனுஷருடைய இருதயம் நம்முடைய வழிகளை யோசிக்கும், அவன் நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சுத்த கிருபையினாலே உம்முடைய சத்தியத்தை நாங்கள் கொஞ்ச நேரம் தியானித்தோம். சத்திய வேத வசனத்தில் உள்ள அப்பா நன்மைகள் எங்களை சேர்ந்து கொள்ளும்படியாக உம்மை நோக்கி இந்த வேளையிலே நாங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய இருதயமும் அவங்க வழிகளை யோசித்து கொண்டேதான் இருக்கும். ஆனா யோசனைகளை எல்லாம் உமக்குள் அதை வைத்து நீர் எங்களுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறீர் என்று எல்லா பிள்ளைகளும், இதை கேட்கிற ஒவ்வொருவரும், உம்மை நம்பி இருக்கிற ஒவ்வொருவரும், உம்மை அன்பு கூறுகிற ஒவ்வொருவரும் உம்முடைய வழிகளிலே நடந்து இந்த பேதுரு சொன்னது போல நானும் உம்மிடத்தில் வர எனக்கு கட்டளையிடும், நான் வருகிறேன் என்று என் நடைகளை உறுதிப்படுத்தின ஆண்டவர் இயேசு என்று எங்களுக்கு முன்பாக சாட்சியாய் எழுதப்பட்டிருக்கின்ற வேத வசனத்தின்படி நாங்களும் உம்மை கிட்டி சேர வர, இதை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்மை கிட்டி சேர்ந்து வர உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.